ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நம்மளோட லைஃப் நம்மளோட சாய்ஸுங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமுமே நம்மளோட தேர்ந்தெடுப்பு தான் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குழந்தைங்க வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், பலூன் வாங்கணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அதிகமாக நினச்சிட்ருப்பாங்க. அதனால் அதிகமாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 12 வயசுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சுபாவத்திலேருந்து மாறிடுறோம். அதாவது நல்ல விஷயங்கள் நடந்ததை நினச்சி பார்க்குறத விட்டுட்டு நம்மளை பாதித்த விஷயங்களை தான் அதிகமாக நினச்சி பார்க்குறது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்று கோபம் வருது, இல்லை வெறுப்பு வருது, இல்லை போட்டி பொறாமை, கடுப்பாகிறது, ரொம்ப வெக்ஸாகி ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப நொந்துக்கிறது. என்ன நொந்துக்கிறது, என்னை சுற்றி இருக்கிறவங்கள நொந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி என்னை பாதித்த விஷயங்களை பற்றி மட்டும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நினச்சி பார்த்து அப்போ என்ன ஆகும்னா அதை அதிகமாக ஈர்க்க ஆரம்பித்து நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். இதை தேர்ந்தெடுத்தது யாருன்னா நான் தான். அப்போது என்னோடய லைஃப்பில் நடந்த நல்ல சம்பவங்கள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதில் இருக்கிற சந்தோஷங்கள்னு இருக்கும். அதை நான் அதிகமாக நினச்சி சந்தோஷப்பட்டேன்னா அது அதிகமாக நடக்கும். இப்போது ஒருத்தரோட லைஃபுமே இந்த மாதிரி தான் அமையுது, அவங்களோட சாய்ஸ்னால, ரைட்? அப்போது நம்மளோட சாய்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து. ஸோ இது வந்து நம்மளுக்கு அறிவுபூர்வமாக புரிஞ்சாலும் மனசு பூர்வமாக நம்மளுக்கு புரியாமல் திரும்ப நம்ம வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேனே, இல்லை என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்றதவே நினச்சி அங்கேயே தேங்கி நிற்கிறதுனால தான் நம்மளுக்கு அதே மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. சில பேரை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு திருப்பி அடுத்தடுத்து நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க சொல்லிடுவாங்க, எனக்கும் லவ்வுக்கும் சம்மந்தம், எனக்கு வந்து ராசியே இல்லை அப்படின்வாங்க. இதே மாதிரி மேரேஜ் லைஃபோ இல்லை சில பேர் பிஸ்னஸ் பண்ணினாலும் ஒரே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நடந்த கசப்பான சம்பவங்களை நினச்சி பார்த்து இதுவும் அதே மாதிரி ஃபெயில் ஆகிடும்ன்ற அவங்க பயமானது அதை ஃபெயிலாக்கி விட்டுருது. ஸோ இது வந்து புதுசாக நடக்கிற விஷயங்களில் தப்பு, அவங்க மேலே தப்புன்னு கிடையாது. அப்போ நம்ம எண்ணங்களை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட சாய்ஸை மாற்றிக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம கேட்குறத பிரபஞ்சம் தரும் அப்படின்றது தான் உண்மை. நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளோட ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம சந்தோஷமாகவும் இருக்கணும், அதோட அன்பாகவும் இருக்கணும். இது இருந்தாலே நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சரிவர நம்ம ஈர்த்துக்க முடியுன்றதுக்கான பதிவு தாங்க இது. தேங்க்யூ.